என்னங்க ஆண்மை குறைபாடு? எப்ப பார்த்தாலும் ஆண்மை குறைபாடு, அதனால எனக்கு கல்யாணம் வேணாம். ஆண்மை குறைபாடு இருந்து அதனால டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏங்க இந்த முதல்ல இந்த எண்ணத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. தயவு செய்து சொல்றேன். ஆண்மை குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும் தான், அது ஒரு நோய் இல்ல. நீங்க அது ஒரு நோயாவே மனசுல நினைச்சுக்கிறீங்க. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால, போதை பழக்கங்களால ஆண்மை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு ஒரு சில பிரச்சனைகளால ஆண்மை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. சரி, உடல் உஷ்ணத்தினால ஏற்பட்டிருக்கு, இல்ல பித்தத்தினால ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒண்ணு ஆண்மை குறைபாடு ஏற்பட்டுச்சா? இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஐயா நிறைய இடத்துல நான் போயிட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டிருக்கேன், நிறைய லேகியங்கள் சாப்பிட்டேன், நிறைய சூர்ணங்கள் சாப்பிட்டேன், நிறைய உருண்டைகள் சாப்பிட்டேன், நிறைய ஆயில்கள் பயன்படுத்திட்டேன், இதனால நிறைய டானிக்குகள் எல்லாம் குடிச்சிட்டேன். இதனால பாத்தீங்கன்னாக்க எனக்கு சாப்பிடும் போது நல்லா இருந்தது, திருப்பி விட்டாக திருப்பி அந்த ஆண்மை குறைபாடு வந்துருச்சு. என்னெல்லாம் ஆண்மை குறைபாடு சொல்லுவீங்க? ஒரு சிலர் நினைக்கிறீங்க, அதே ஐயா அந்த ஃபீலே வரமாட்டேயா, அந்த ஆண்மைன்ற ஃபீலே வரமாட்டேது அப்படின்றீங்க. ஒரு சிலர் தாமதத்தில் ஈடுபடும் போது எனக்கு தண்ணி மாதிரி வருதுங்க ஐயா விந்து அப்படின்றீங்க. அந்த உயிரணுக்களே செத்து போயிருக்கு, ஜீரோ கவுண்டிங் இருக்குன்றீங்க. அதே மாதிரி தூங்கும் போது விந்து வெளியே வந்துருந்தீங்க, லைஃப் பார்ட்னரை உட்காந்து பேசும்போதே விந்து வெளியே வந்துருங்க. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்றீங்க. ஏங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இப்ப நான் சொல்ற இந்த மருந்து இங்க பாருங்க, இங்க இருக்குல்ல இந்த லேகியம் பாத்தீங்கன்னாக்க ஆயுர்வேத முறைப்படி ட்ரிவேண்டரத்துல ஒரு ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து. அங்க இருக்கிற கவர்மெண்ட் அப்ரூவோட கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. இதுதான் மதன காமேஸ்வர லேகியம். இந்த லேகியத்தை நான் ஒரு பெரிய வீடியோவை அந்த ஐயோட போடுறேன். இந்த லேகியத்தை காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன். இங்க பாருங்க, இது எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த லேகியத்தை எடுத்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, இந்த லேகியம் எவ்வளவு கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்குதோ அது மாதிரி விந்து நல்லா கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்களுடைய ஹெல்த்தும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நரம்பு நல்லா வலிமையா இருக்கும். இது காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சூரணம் இருக்கு பாருங்க, இதை நீங்க பால்ல சாப்பிட்டு வரும்போது காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். பால்ல சாப்பிட்டு வரும்போது அந்த ஃபீலேன்றீங்களா, அந்த ஃபீல் வரும், எனர்ஜி வரும், டைமிங் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஆண்மை குறைபாடுன்ற அந்த உணர்வு சரியாயிடும். அது அப்புறம் நல்ல உற்சாகம் வரும். தாமதத்தில் ஈடுபடும்போது கணவன் மனைவியிடையே அதாவது உச்சக்கட்ட இன்பம் தரக்கூடிய அளவுக்கு டைமிங் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூரணம் தான் இந்த சூரணம். இதுவும் கேரளால ஆயுர்வேத முறைப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்துங்க. சரிங்களா? அடுத்தது இந்த லேபன் ஒரு டே கால் ஒன்று நைட் ஒன்று சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிட்டு வரும்போது அந்த ஆண்மை உணர்வு இல்லாம இருக்கேன், அந்த ஃபீலே இல்லாம இருக்கேன், ஆண்குறி சிரித்து போயிருக்கு, டைமிங் இல்ல, பயமா இருக்கு, அசதியா இருக்கு, கை கால் நடுக்கமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது உற்சாகமான ஒரு உணர்வா தரும். இதெல்லாம் எடுத்துட்டு இது காலை ஒன்று இரவு ஒன்று எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைக்கல, ஆண்மை குறைபாடு இல்லாம ஆரோக்கியமா குதிரை வேகத்துல உங்களால செயல்பட முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியுங்க. வேற என்னங்க வேணும்? கண்டிப்பா